கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பு அமைக்கப்பட்ட நீர்மூர் பந்தலை அமைச்சர் கீதா ஜீவன் திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நகர திமுக சார்பில் நகர்மன்ற தலைவரும் நகர செயலாளருமான கருணாநிதி ஏற்பாட்டில் நீர்மூர் பந்தல் அமைக்கப்பட்டது. இந்த நீர்மூர் பந்தலை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, மோர், இளநீர் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினார். நிகழ்ச்சிகள் திமுக நிர்வாகிகள், நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறை பயன்படுத்தி விவாகரத்து வாங்கித் தருவதாக கணவரின் உறவினர்கள் 13 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளதாக பெண் ஒருவர் நாகர்கோவிலில் உள்ள எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கடியப்பட்டினத்தை சேர்ந்த மேரி கிறிசிபா என்ற பெண்மணி நாகர்கோவிலில் உள்ள எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு ஒன்று அளித்தார். அதில் தனது கணவர் பாஸ்கருடன் தனக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை விட்டு பிரிந்திருந்த நிலையில் கணவரின் உறவினர்கள் விவாகரத்து வாங்கித் தருவதாக கூறி தன்னிடமிருந்து 13 லட்சம் ரூபாயை மோசடி செய்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். இது சம்பந்தமாக கடியப்பட்டினத்தை சேர்ந்த ஷீபா, பால்சன் பெக்கி ஆகியோர் மீது மணவாளக்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் போலீசார் முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மிரட்டல் விடும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் பிரச்சனை இல்லை. என்னோட மனவேதனையை பயன்படுத்தி இவன் அக்கா, தம்பி 2 பேருமே என்னை ஏமாற்றிட்டாங்க. 13 லட்சம் ரூபா வாங்கி ஏமாற்றிட்டாங்க. இது சம்மந்தமாக நான் இங்கே எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் 2 மாதத்துக்கு முன்னே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். கம்ப்ளைண்ட் கொடுத்து அது மணவாளக்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் விசாரித்தாங்க. நான் ஒரு பெம்பளையா நைட்டு 7-7:30 மணிக்கு நான் அங்கே போயிருந்தேன். அங்கே போயிருந்தப்போ அவங்க பேசிட்டு, இது நான் போக முன்னாடி இவங்க லீமாங்கிறது அவனோட சித்தி, இந்த இவன் பெகிங்கிற பேரில் உள்ளவனோட சித்தி, அந்த பொம்பளை, இவன் அவனோட அம்மா, எல்லாருமே அங்கே உட்காந்துருந்தாங்க. அங்கே உட்காந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நான் போனப்புறமா எல்லாம் என்னை விசாரிச்சுட்டு, நான் பண்ணது தப்பு தான், இனிமேல் இது தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லி தப்பை ஒத்துக்கொண்ட பிறகு நான் வெளியில் வந்தப்புறமா அந்த பொம்பளை, நீ எங்கே போனாலும், இந்த லீமாங்கிற பொம்பளை எங்கே போனாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, இந்த சரௌண்டிங்கில் நீ எங்கே கேஸ் கொடுத்தாலும் இந்த கேஸு எடுபடி ஆகாது, அதனால் நீ வீட்டில் போய் இருந்துரு அப்படின்னு சொல்லி என்னை திட்டு அனுப்பிட்டாங்க. ஒசூரில் உள்ள தனியார் குழந்தைகள் மருத்துவமனைக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி அண்ணாமலை நகர் பகுதியில் தனியார் குழந்தைகள் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. திமுகவின் ஒசூர் மாமன்ற உறுப்பினரும் மருத்துவரான ஸ்ரீலட்சுமி என்பவருக்கு சொந்தமான இம்மருத்துவமனைக்கு மின்னஞ்சல் முகவரிக்கு அடையாளம் தெரியாத நபர் மூலம் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த மருத்துவர் ஸ்ரீலட்சுமி, மருத்துவர் நவீன் ஆகியோர் சிப்காட் போலீசாருக்கு அளித்த தகவலின் பேரில் சிப்காட் இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் தலைமையிலான போலீசார் மின்னஞ்சல் குறித்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னை, ஹைதராபாத், ஒசூர் உள்ளிட்ட இந்தியாவில் உள்ள 100 குழந்தைகள் மருத்துவமனைக்கு இதுபோன்ற மிரட்டல் வந்திருப்பது தெரியவந்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தாய்மார், குழந்தைகள் வெளியேற்றப்பட்டனர். தொடர்ந்து போலீசார் மோப்பநாய் பிரிவு, வெடிகுண்டு செயலிழப்பு துறையினருக்கும் தகவல் அளித்து தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கோவில்பட்டி அருகே முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு நீர்மூர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, மோர், பழரசம் உள்ளிட்டவைகளை வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கழுகுமலை பேரூராட்சி அதிமுக வடக்கு மாவட்ட சார்பில் பொதுமக்கள் கோடை காலத்தில் தாகம் தணிப்பதற்காக நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. அதிமுக கழுகுமலை நகர செயலாளர் முத்துராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு நீர்மூர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, மோர், பழரசம் உள்ளிட்டவைகளை வழங்கினார். பள்ளிப்பாளையத்தில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் உடலில் நீர்ச்சத்தை அதிகரிக்கும் பொருட்டு ஊட்டச்சத்து கரைசல் பானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வெயில் தாக்கம் அதிகரிப்பு காரணமாக உடலில் நீர்ச்சத்து குறைபாடு உள்ளவர்கள், வயதானவர்கள், முதியவர்கள் உள்ளிட்ட பலரும் தவித்து வரும் நிலையில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வெயில் தாக்கத்தின் காரணமாக ஒரு சிலர் உயிரிழந்த சம்பவம் நடந்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு தமிழகம் முழுவதும் ஜூன் மாதம் முழுக்க உடலில் நீர்ச்சத்தை அதிகரிக்கும் வகையில் ORS என்னும் ஊட்டச்சத்து பானத்தை வழங்க உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அறிவுறுத்தியது. இதன் அடிப்படையில் பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட புதன் சந்தை என்ற பகுதியில் பொதுமக்களுக்கு ஊட்டச்சத்து பானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. தினம்தோறும் 50 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஊட்டச்சத்து பானத்தை 500 முதல் 600 நபர்களுக்கு வழங்க உள்ளதாக நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.